ஹலோ கைஸ், வெல்கம் டு திருவர்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோம்மேட் பால்கோவா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் தேவையான அளவு, இது வந்து லைம் ஜூஸ், இது வந்து ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் நெய். ஹலோ கைஸ், இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த 1 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா காயணும். பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க, இந்த பபிள்ஸ் இல்லாமல். நீங்கள் வந்து ஹைலவே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பால் கொதிச்சிடுச்சு. பார்த்தீங்களா, பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம இந்த டைமில் வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் இல்லைன்னா ரொம்ப இதுவாகிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த லைம் ஜூஸை எல்லா இடத்துலையுமே ஊற்றணும். ஊற்றியாச்சு. லைம் ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறம் பால் திரியாக வரும். அது வர ஒரு கலரிட்டே இருங்க. கைஸ், எனக்கு வந்து லெமன் பத்தலை, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 லிட்டர் எடுத்துருக்கிறதுனால எனக்கு லெமன் பத்தலை, அதனால் நான் இப்போ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே கையிலேயே கொஞ்சோண்டு போட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ திரியாக வருதுங்க. எனக்கு லெமன் பத்தாது. இப்போ எனக்கு நல்லா வந்துடுச்சு. இதை பார்த்தீங்களா. இப்போது நம்ம இதை வந்து 1/2 அன் ஹவருக்கு இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும். ஓகேங்களா, நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ நல்லா நம்ம இதை இந்த நல்லா உடச்சி விட்டுறணும். இந்த டைமில் நம்ம ஏலக்காய் பொடி இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பொடிசாக பண்ணுறதோட நீங்கள் தூள் போட்டுக்கலாம். ஒரு சிலவங்க ஏலக்காய் ஃபுல்லாக போடுவாங்க. நீங்கள் தூள் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ சுகர் போட்டு நல்லா
இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். எனக்கு சுகர் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதுவே 2 ஸ்டைலில் பண்ணலாம். இன்னொரு ஸ்டைல் எப்படின்னா, நீங்கள் பால் நல்லா சுண்ட கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தான் வரும். அதே மாதிரி தான் வந்து